கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசேயர்கள் தான் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், வேதத்தை கற்றவர்கள். ஆனால் மேசியாவை நம்புவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்க முடிந்தது. பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவங்க ஒருவருக்கொருவர் பார்த்துட்டு சொல்றாங்க, நம்ம செய்யறதெல்லாம் வீணு. இந்த கிறிஸ்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை நாம் ஒடுக்க நினைக்கிறோம், அடக்க நினைக்கிறோம், அவர்களை எல்லாம் திருப்ப நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் வீண் என்று அறிந்திருக்கிறோம். இதோ உலகமே அவருக்கு பின்பாக செல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்று போடப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்ல முடியாது. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் லிவிங் காட், உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஒரு நாளும் மறைக்க முடியாது. உயிரோடு இருக்கிறவர் தம்முடைய உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை ரட்சிக்க உண்மையிலவராயிருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறோம். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். புதிதான பாடல்களை எழுதி கொண்டே இருக்கிறார்கள், பாடி தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறதுனாலதான் அவருக்கு புது புது பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார், ரட்சித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கை முறை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு யாரும் கட்டளை போட முடியாது, நிறுத்த முடியாது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, குமாரன் நிலைத்திருக்கிறார். மற்றவங்களாம் வந்து நிலைக்கல. 300 பேரை தெரிந்து கொண்டாங்க, 500 பேரை தெரிந்து கொண்டாங்க, அப்புறம் பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. இயேசு மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன். அவரை ஒருவராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான். அவருக்கு பின்னாக உலகம் செல்லும். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள மக்கள் இயேசுக்கு பின்னாடி வருவாங்க. ஒரு நாள் வரும், நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறோம். உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீரே, பரலோகராஜ்யம் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.